ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் கடாயில் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயிலும் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆன உடனே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதுவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சோயாவும் பட்டாணியும் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஆச்சி பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், ரெட் சில்லி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் ஊற்றிருக்கேன். பாஸ்மதி ரைஸை நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். டபுள் மடங்கு ஊற்ற தேவையில்லை. ஏன்னா பாஸ்மதி ரைஸை நம்ம ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அது மேலே இந்த கடாயை தூக்கி வச்சுக்கலாம். அடுப்பை நம்ம குறைச்சே வச்சுக்கலாம். நல்லா ஒரு மூடி போட்டு டைட்டான மூடி போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இது 1/2 மணி நேரம் நம்ம தம் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா 1/2 மணி நேரம் தம் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு உதிரி உதிரியான பிரியாணி தயாராகிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.